குழந்தை வந்து பிறந்தவே எனக்கு வந்து 6 மாசத்துல எனக்கு மொபைல் வந்து 1 hour கொடுங்க, 1 வருஷத்துல எனக்கு வந்து புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கித்தாங்க இப்படின்ட்டுலாம் யாரும் கேட்கறதே கிடையாது. நம்ம தான் திணிக்கிறோம், நம்ம தான் பழக்கிறோம். 1 hour தான் கொடுக்குறேங்கிறத தயவு செய்து மாத்திக்கங்க. அந்த 1 hour கூட நமக்கு தேவை இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு அதுக்கான அதோட டேஞ்சரஸ் எஃபெக்ட் எந்த அளவுக்கு அவங்களை பாதிக்கும்னா, அவங்களோட கான்சென்ட்ரேஷன், அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நம்ம கிட்ட அவங்க பிரச்சனையை சொல்றது எல்லாமே அடி வாங்கும். இதெல்லாம் தாண்டி பிசிக்கலா கேர்ள் சைல்டா இருந்ததுன்னு சொன்னா அவங்களோட மென்ஸ்ட்ரல் பேட்டர்ன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஐசைட், வாட் நாட், எல்லாத்தோட ரூட்டையும் பார்த்தீங்கன்னா அடியில வந்து நிற்கிறது இந்த மொபைலோட எக்ஸ்போஷர். ஸோ இந்த மொபைல் ஸ்க்ரீன் ஷாப்பிங் இது எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ரீல்ஸ் ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஸ்க்ரீன் ஷாப்பிங் தள்ளிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ரீல் முடிஞ்சிச்சா அடுத்தது. ஸோ டெஃபினெட்லி we need to educate our child. ஸ்க்ரால் பண்ணும்போது ரேண்டம் த்ரோல வேற ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா what the child will understand. சீரியஸா நம்ம வந்து அவங்க மொபைல் பாக்குறாங்கன்னா நம்ம பக்கத்துல உட்காந்து என்னடா ராஜாத்தி பாக்குறேன்னு நம்ம கேட்கறது கிடையாது. நம்மள டிஸ்டர்ப் பண்ணலையா, ஓகே, என் வேலையை என்னால பண்ண முடியாது, அது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அவேரா இருந்தாதான் நம்ம ஜெனரேஷனை நம்ம இந்த மொபைல் ஹசார்ட்ஸ்ல இருந்து நம்ம காப்பாற்ற முடியும். எஸ், மொபைல் இஸ் நீடட்னா